ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 15th சாப்டர் எக்ஸ்டர்னல் செக்டர் இன் இந்தியாவில் பார்ட் 1. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஃபாரின் கரன்சி மூலிமா எக்கனாமியில் ஏற்படுற எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் இந்த எக்ஸ்டர்னல் செக்டரில் தான் வரும். லைக் ஏற்றுமதி, இறக்குமதி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் டெப்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லாம் இதை பற்றிலாம் அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது எக்ஸ்டர்னல் டெப்ட் பற்றி பார்ப்போம். தேர்டு ஃபிக்ஸ்டு கரன்சி ரெஜிம். அடுத்து ஃப்ளோட்டிங் கரன்சி ரெஜிம். ஃபிஃப்த்து மேனேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் பற்றி. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன் இந்தியா, ட்ரேட் பேலன்ஸ், அப்படியே ட்ரேட் பாலிசி, டிப்ரிசியேஷன், டிவேல்யூவேஷன், ரீவேல்யூவேஷன், அப்ரிசியேஷன், கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபைனலாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் எக்கனாமிக்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட டோட்டல் ஃபாரின் கரன்சிஸை ஃபாரின் கரன்சி அசட்ஸ் இல்லைனா ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எக்கனாமியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒன்று நம்ம முன்னாடி பார்த்த ஃபாரின் கரன்சி அசட்ஸ் கூடவே கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கும். தேர்டு எஸ்டிஆர்ஸ், அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இது பார்த்தீங்கன்னா IMF கிரியேட் பண்ண இன்டர்நேஷ்னல் டைப் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் கரன்சி. இதில் பார்த்தீங்கன்னா 5 கரன்சிஸ் இருக்கும். US டாலர்ஸ், பிரிட்டிஷ் பவுண்டு, ஜாப்பனீஸ் யென், யூரோ, அப்புறம் சைனீஸ் ரென்மின்பி. ஃபைனலாக ரிசர்வ் ட்ரான்ச் பொசிஷன். இது பார்த்தீங்கன்னா IMF அசைன் பண்ணியிருக்கிற ஒரு கோட்டா. இந்த அளவுக்கு SDRோடதுலேருந்து ஒரு பார்ட்டை RBI யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டெப்ட். நம்ம கண்ட்ரிக்கு வெளியே இருந்து, அதாவது ஃபாரின் லெண்டர்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணுற கண்ட்ரியோட டெப்டை சொல்லுவாங்க. நம்மளோட ரிஃபார்ம் பீரியடுக்கு அப்புறமா கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் டெப்ட் பொசிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. 3 months லேகிங்கில் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் டெப்டில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா லைக் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், அதாவது ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் வாங்குற கடன். ரெண்டாவது NRIயோட டெபாசிட் இந்தியாவில் பண்ணுறது. தேர்டு கவர்மெண்ட்டோட டெப்ட். ஃபோர்த்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டெப்ட்லாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கரன்சி ரெஜிம். இது வேர்ல்டு கரன்சிஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக IMF கொண்டு வந்த ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் முக்கியமான வேர்ல்டு கரன்சிஸ்க்கு அகேன்ஸ்டாக பர்டிகுலர் கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கரன்சி ரெஜிம். இது டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி வேர்ல்டு கரன்சிஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ரெகுலேட் பண்ணுற மெத்தட். UK லேட் 1960s அவங்களுக்கு வந்த பேமெண்ட் கிரைசிஸ்க்கு ஃபிக்ஸ்டு கரன்சி ரெஜிம் தான் காரணம்னு சொல்லி 1973 ஃப்ளோட்டிங் கரன்சி ரெஜிமுக்கு மூவ் ஆகலான்னு UK கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அப்போவே IMFும் அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு எய்தர் ஃபிக்ஸ்டு கரன்சி ரெஜிம் இல்லைனா ஃப்ளோட்டிங் கரன்சி ரெஜிமுக்கு மூவ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமில் ஃபாரின் கரன்சிக்கு நிகரான டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் தீர்மானிக்கப்படும். இதை மார்க்கெட் டிரைவன் இல்லைனா மார்க்கெட் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். இது ஃபிக்ஸ்டு அப்புறம் ஃப்ளோட்டிங் இல்லைனா ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டோட காம்பினேஷனில் இருக்கிறது, அதாவது ஹைப்ரிட் மாடலில் இருக்கிறது. இதில் ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டே டைரெக்டாக ஃபாரின் கரன்சிஸை பை ஆர் செல் பண்ணியும் இன்டைரக்டாக மானிட்டரி பாலிசி மூலியமாகவும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. எல்லா எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமுக்கான எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ் அவங்களோட கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ரேராக இருந்து மார்க்கெட் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் முடிவாகிறதுக்கு விடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா USA, யூரோப்பியன் யூனியன்லாம். ரெண்டாவது மேனேஜ்டு பட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வச்சிருக்க எக்கனாமிஸில் கவர்மெண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷனோட வாலட்டாலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களோட கரன்சியை பை ஆர் செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் சிஸ்டமேட்டிக்காக இன்டர்வென் ஆவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கனடா, ஜப்பான், ஈவன் இந்தியாவும். ஃபைனலாக சில கண்ட்ரீஸ் ஃபாரின் கரன்சி இல்லைனா சில பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுருப்பாங்க. அதை தான் பெக்கிங் ஆஃப் கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ கொண்டு வருவாங்க. அதை கிளைடிங் இல்லைனா கிராலிங் பெக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் தான் வேர்ல்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கரன்சிஸை பை ஆர் செல் பண்ணுவாங்க. இது மூலிமா அந்தந்த எக்கனாமியோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் முடிவு செய்யப்படுது. எக்ஸாம்பிள் ஒரு டாலருக்கு இவ்வளோ இந்தியன் ருபீஸ்ன்றது. இது ஃப்ரீ ஃப்ளோட் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிமாவோ இல்லைனா மேனேஜ்டு ஆர் ஹைப்ரிட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமுக்கு செட் ஆகும். பட் ஆனால் ஹார்ட் ஃபிக்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு கரன்சி சிஸ்டமுக்கு அலோடு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன் இந்தியா. இந்தியன் கரன்சி ருப்பி 1948 வரைக்கும் பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங்கோட லிங்க்டாக இருந்துச்சு.
ஒன்ஸ் IMF வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்தியா வந்து ஃபிக்ஸ்டு கரன்சி சிஸ்டமுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. 1948ல் யூஎஸோட $1 ஈக்குவலண்ட் இந்தியன் ருபி வந்து ₹3.30. 25th செப்டம்பர் 1975ல் இந்தியாவோட ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல பிரிட்டிஷ் பவுண்டில் இருந்து டீலிங் பண்ணிட்டு பேஸ்கெட் ஆஃப் வேர்ல்டு கரன்சிஸோட லிங்க் பண்ணி அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து முடிவாகும்னு சொல்லியிருப்பாங்க. 1992-93 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியா வந்து ஃப்ளோட்டிங் கரன்சி ரெஜிம்ல இருந்து ஓன் மெத்தடான டுவெல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு வந்து மூவ் ஆனோம். ருபிக்கு வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அஃபிஷியல் ரேட், இன்னொன்று வந்து மார்க்கெட் ரேட். RBI வந்து ருபி இல்லைனா ஃபாரின் கரன்சிஸோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து தலையிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் பேலன்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் குறிப்பிட்ட எக்கனாமியோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணதோட மானிட்டரி டிஃபரன்ஸ் தான் வந்து ட்ரேட் பேலன்ஸ். இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து எய்தர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லைனா நெகட்டிவாக இருக்கலாம். ஒருவேளை ட்ரேட் பேலன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட எக்கனாமியோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது. அதுவே நெகட்டிவாக இருக்குன்னா டோட்டல் இம்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்குது. இந்த ட்ரேட் பேலன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமிக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் பாலிசி. எக்கனாமியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸை ரெகுலேட் பண்ணுற எக்கனாமிக் பாலிசியை தான் வந்து ட்ரேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி, எக்ஸிம் பாலிசின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் பாலிசியை வேர்ல்டில் இருக்கிற மற்ற எக்கனாமிஸ் இல்லைனா வந்து ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட எக்கனாமிக் பாலிசியை டிபெண்ட் பண்ணி ரெகுலராக வந்து மாடிஃபை பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரிசியேஷன். இந்த டேர்ம் வந்து 2 விஷயத்தை மீன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு எக்கனாமி வந்து மார்க்கெட் டிரைவன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இல்லைனா வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ வந்து ஃபாரின் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக வந்து மதிப்பிழக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 2018ல் $1 ஈக்குவல் டு வந்து ₹60 இருந்துச்சு. அதுவே 2021ல் வந்து இந்தியாவோட ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகி அதாவது மதிப்பிழந்து $1 ஈக்குவல் டு ₹73 இருக்குது. இதனால் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஐடி கம்பெனிஸை சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு டாலர்ஸில் தான் வந்து பே பண்ணுவாங்க. 2018ல் ஐடி கம்பெனிக்கு $1000 ஃபாரின்லேருந்து இன்கம் வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்தியாவோட ருப்பியில் வந்து ₹60,000 கிடச்சிருக்கும். அதுவே 2021ல் அதே $1000க்கு அவங்களுக்கு ரெவன்யூ வருதுன்னா ₹73,000 வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுவே இம்போர்ட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரிசியேஷன் வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கும்போது அவங்க வந்து டாலர்ஸில் வந்து பே பண்ணணும். லைக் வந்து $1க்கு ₹60 2018ல் பே பண்ணியிருப்பாங்க. அதுவே 2021ல் வந்து ₹73 வந்து பே பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் எக்கனாமியில் டிப்ரிசியேஷனை வந்து அசர்ட்ஸ் வந்து அதோட யூஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ போகிறத வந்து சொல்லுவாங்க. அதாவது வியர் அண்ட் டியர், தேய்மானத்தை வந்து சொல்லுவாங்க. இதை வந்து கேபிட்டல் கன்சம்ஷன்னு சொல்லுவாங்க. எல்லா எக்கனாமியும் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் அசர்ட் டைப்புக்கு ஆனுவல் டிப்ரிசியேஷன் ரேட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்க்குலாம் வந்து 10%ன்ற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிவேல்யூவேஷன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ஒரு எக்கனாமியோட கவர்மெண்ட் வந்து ஃபாரின் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட டொமஸ்டிக் கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து கட் டவுன் பண்ணி மதிப்பிழக்க செய்கிறது. அதாவது அஃபிஷியல் டிப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து $1 ₹70லேருந்து ₹72க்கு மாற்றுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரீவேல்யூவேஷன். ஒரு எக்கனாமியோட கவர்மெண்ட் வந்து ஃபாரின் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட டொமஸ்டிக் கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அஃபிஷியல் அப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்ரிசியேஷன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் ஃபாரின் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூவை வந்து அதிகமாக்குறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ரூபாயோட மதிப்பை வந்து உயர்த்துறது. $1க்கு ₹73 இருந்தது ₹70க்கு வர்றதை சொல்லலாம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து டொமஸ்டிக் எக்கனாமியில் ஃபிக்ஸ்டு அசர்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து லேண்டோட வேல்யூ ஏறுறதை சொல்லலாம். இங்கே வந்து அப்ரிசியேஷன் ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட். இதுக்கும் வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட கம்பெனி பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் பண்ணுற டெபாசிட்டுக்கு பேங்க் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ணாது. எல்லா வித்ட்ராவல்ஸும் வந்து செக்ஸ் மூலிமா ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் டெபாசிட்ஸ் வித்ட்ராவல்ஸ்னு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ஸ் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, கேஷ் கம் கிரெடிட் ஃபெசிலிட்டிலாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் செக்டரில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட். இதில் வந்து எல்லா விதமான கரண்ட் டிரான்சாக்ஷனும் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் சார்பாக சென்ட்ரல் பேங்கிங் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவலில் ஃபாரின் கரன்சியில் பண்ணுற எக்கனாமியோட கரண்ட் டிரான்சாக்ஷனில் என்னெல்லாம் வரும்னா வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்து வரும். எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து எய்தர் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ, அதாவது கிரெடிட் இல்லைனா டெபிட்னு இருக்கும். வருஷத்தோட எண்டில் கரண்ட் அக்கௌண்ட் வந்து எய்தர் பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவில் வந்து இருக்கலாம்.
பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அதை வந்து சர்ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதை வந்து டெபிசிட் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து இயர் 2000லேருந்து 2003 வரைக்கும் தொடர்ந்து 3 வருஷமாக சர்ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தோம். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்ட்ரி மேக் பண்ணுற டொமஸ்டிக் எக்கனாமிக் பாலிசி வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதிகமாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். வேர்ல்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவுட் சைடு எக்கனாமிஸோடு பண்ணுற கேபிட்டல் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் வந்து எக்ஸ்டர்னல் லெண்டிங், பாரோவிங், பேங்க்ஸில் ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ண எக்ஸ்டர்னல் பாண்ட்ஸ், எஃப்டிஐ, பிஐஎஸ், குவாலிஃபைடு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட செக்யூரிட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும். நம்ம முன்னாடி பார்த்த கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி இதில் வந்து டெபிசிட் சர்ப்ளஸ்லாம் வந்து கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். 1 இயரில் ஒரு எக்கனாமி அவுட் சைட் வேர்ல்டோட பண்ண டோட்டல் டிரான்சாக்ஷனோட அவுட்கம்மை வந்து சொல்லுவாங்க. இது வந்து எக்கனாமியோட கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட நெட் அவுட்கம். இது வந்து எக்கனாமிக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கலாம், இல்லைனா அன்ஃபேவரபுளாகவும் வந்து இருக்கலாம். ஒருவேளை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த எக்கனாமிக்கு அன்ஃபேவரபிள்னு கிடையாது. எப்போ வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அந்த எக்கனாமிக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும்னா அந்த பர்டிகுலர் எக்கனாமி கிட்ட அந்த கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து இல்லாதப்போ. ஒரு எக்கனாமியோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து அக்கௌண்டன்சி பிரின்சிபல் படி கால்குலேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லா என்ட்ரியும் வந்து எய்தர் கிரெடிட் இல்லைனா வந்து டெபிட்னு இருக்கும். இயரோட எண்ட் அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பாசிட்டிவ் அவுட்கம் இருந்துச்சுன்னா அந்த மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுவே நெகட்டிவ் அவுட்கமாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஒருவேளை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரியேட் பண்ண நெகட்டிவிட்டி அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அந்த கண்ட்ரி கிட்ட இல்லாதப்போ அதை வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த எக்கனாமியை வந்து பல விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுவாங்க. கடைசியாக வந்து ஐஎம்எஃப் கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் செக்டர் இன் இந்தியாவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.